ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி நான் கொண்டு வந்திருக்கிறேங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. மனைவி கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. பெட்ரூமுக்கு போகிறப்ப அவங்க ஒரு விஷயம் பார்க்குறாங்க. கண்ணாடி மூலமாக வெட்டுக்கடியை ஒரு திருடன் படுத்துருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவர் இப்போ பேம்பர் ஆகி ரொம்ப பயப்பட்டால் அவன் கையில் வச்சுருக்க கத்தியை வச்சு அவன் குத்துறக்கூட வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. டக்குன்னு காம் ஆகிட்டு, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா போட்டுட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் அலங்காமல் அவர் தனியாக கூப்பிட்டு கால் சொல்கிறாரு, இந்த மாதிரி திருட வந்திருக்கான்ப்பா, நம்ம வெட்டுக்கடியை படுத்துருக்கான், நம்ம எப்படியாவது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடணும், அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு. அதுக்கும் அந்த மனைவி வந்து பயத்தை அடக்கிக்கிட்டு அவங்க வந்து ஐடியாவுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சும்மா பெட்ரூம் வர மாதிரி வந்துட்டு, ஏமா நம்மளுக்கு நான் பிறக்க போகிற குழந்தைக்கு நான் வந்து ராமுன்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர். இல்லைங்க, இல்லை ராமுன்னு வேண்டாம், கிருஷ்ணான்னு வைங்கன்னு சொல்கிறா அவள். ஒருவேளை பொண்ணாக இருந்தால் நான் கீதான்னு வைப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவர் வந்து கீதா வேண்டாம், உஷான்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும், இல்லைங்க கண்டிப்பாக உஷா கீதா அப்படின்னு சொல்லி வேணும்னே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவங்கள பேர்களை வந்து சத்தமாக சொல்கிறாங்க. அப்படி கத்துறப்ப பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் எல்லாமே இவங்க சொன்ன பேர் தான். அப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை கூப்பிடல, எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்கள நாங்கள் வந்து எப்படி சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பெட்டுக்கடி ஒருத்தர் படுத்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெட்டுக்கடி இருந்து யார் வரா? திருட வரா. இப்போது திருடனால் அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியல. அவங்களுக்கு இப்போ சேஃப்டியாக திருடனை பிடிச்சி கொடுத்த மாதிரி ஆச்சு. இதுதாங்க, பதறிய காரியம் சிதறும், அதே மாதிரி பதறாத காரியம் சிதறாது. இவங்க பதட்டப்படாமல் இவங்க சாதுரியமாக யோசித்து பக்கத்து வீட்டுக்காரங்களை உள்ளே வர வச்சு திருடனை பிடிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையா சூழ்நிலைகள் வரலாம். அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸாக ஸ்மார்ட்டாக யோசித்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியே எப்படி வர்றதுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணுங்க. அப்போ தான் நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா மாட்டி கஷ்டப்படுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye. This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.